10 அடி நீளம் 4 அடி நீளம் 10 அடி 4 அடிங்களா 4 அடி அங்கே இருக்கு பாருங்க. இப்போ இது கையே வேணும்னாலும் அப்படியே டிசைனாக பண்ணிக்கலாம். ஓ கையை அப்படி கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் நம்ம டிசைன் கஸ்டமைஸ் இதுலேயும் நீங்கள் என்ன டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாங்க. கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையாகவே திருப்பூரில் எங்கேயுமே இல்லை. இங்கே வந்து இன்னும் ஒரு ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்சாத் சிவில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா, லக்ஷ்மி plywoodஸ். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா, நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடு புதூர் பிரிவு பஸ் ஸ்டாப்லேயே லொக்கேட் ஆகிருக்குது. இந்த கடையோட சிறப்பம்சம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட லாக்ஸோட வெரைட்டிஸ் இருக்குது. கதவு, நிலவு, ஜன்னல், அப்புறம் இன்டீரியர் பண்ணக்கூடிய ஷீட்ஸ், மைக்கா ஷீட்ஸ் ஆகட்டும், வீனியர் ஷீட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்குறாங்க. கஸ்டமைஸும் பண்ணித்தராங்க. ஸோ அவங்க நம்மளை இன்வைட் பண்ணதுனால வந்து இந்த கடையை பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடையில் ஹேண்டில்ஸ் தான் கொஞ்சம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஆமாம், டிசைன் வெரைட்டிஸ் உங்களுக்கு மெயின் டோர் ஹேண்டில், அப்புறம் பெட்ரூம் டோர் ஹேண்டில், ஒவ்வொன்றுமே கஸ்டமைஸ். ஒரு 10 அடி நீளம் 4 அடி நீளம் அந்த மாதிரி ஹேண்டில் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். 10 அடி 4 அடிங்களா? 4 அடி அங்கே இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பண்ணிக்கலாம். இதே பெரிய சைஸ்க்கு வேணால் 10 அடி 20 அடி எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இதே 10 அடி கூட பண்ணி தருவாங்களா? பாருங்களேன், நல்லா இருக்குது. அந்த பெரிய ஹேண்டில் ஒன்று காட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இது 4 அடி, இது வந்து 4 அடி. இந்த ஹேண்டில்லாம் நல்லா, இது எல்லாமே பிராஸுங்களா? ஆமாம், பிராஸ். இது பிராஸுங்களா? ஆமாம். இது கொஞ்சம் கோல்டன் நல்ல பாலிஷாக வருது. பிராஸ் இவ்வளோ பாலிஷ் வருதுங்களா? இல்லை, இது வந்து ஆக்சுவலி ரோஸ் கோல்டு, மேலே ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்க. உங்களுக்கு ஆன்டிக் வேணுன்னா ஆன்டிக். இது ஆக்சுவலி மேலே கோட்டிங் பண்ணியிருக்கு. பிராஸ் மேலே கோட்டிங் பண்ணி பிளாக் கலர் வரும், கோல்டு கலர் வரும். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த சைடுமே ஒரு இதெல்லாம் இந்த கோயிலுக்கு, இது கோவில் ஆன்டிக் விண்டேஜ் டைப். இப்போ நிறைய இடத்துல ஸ்கொயரா ஒரே ஒரு சிங்கிள் பீடிங் மட்டும் வருதுங்களா? பிளைனா? ஆமாம், அதுவும் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். டிசைன் கொடுத்துட்டா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டீட்டெயிலிங் கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் உங்கள் கையே வேணும்னாலும் அப்படியே டிசைனாக பண்ணிக்கலாம். ஓ, கையை அப்படி கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாம். பார்த்தீங்களா, நம்பிக்கை எப்படி கொடுக்குறாரு. உங்கள் கையே ஒரு ஹேண்டிலாக கொடுக்கணும்னா கூட கொடுத்துருவேன்றாரு. ஆமாம், சூப்பருங்க. க்ரியேட்டிவாக என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக என்னது இந்த ரவுண்டு? இதெல்லாம் வந்து இதெல்லாமே ட்ராவுக்கு, ட்ராவ் ஹேண்டில், ட்ராவோட ஹேண்டில்ஸ். ஆமாம். இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ட்ராவுக்கு இதெல்லாமே சின்னதாக யூனிக்காக வேணுங்கிற மாதிரி, ரொம்ப பெருசாக தெரியும். மாடலர் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா? இல்லை, கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். கபோர்ட் ட்ராவுக்கு, அப்புறம் டிவி யூனிட்டுக்கு. இது எல்லாமே வந்து பழைய டைப் டோர். ஆமாம், டோர் நாக்கர், டோர் நாக்கர் இந்த மாதிரி வரும். இது கிளாஸ் மெயின் டோர் பக்கத்தில் பார்ட்டிஷன்னு. இதுல என்னென்ன டைப் கிளாஸ் ஆக்சுவலா இருக்குது? இப்போ சுகர் ஃபினிஷ் அப்படி இப்படின்றாங்கல, நிறைய இருக்குதுங்க. அதுல கிளாஸ்ல வந்து பேசிக் டைப் இருக்குது. கிளாஸ்ல கூலிங் கிளாஸ் இருக்கு, ஒன் வே கிளாஸ் இருக்கு, பிரான்ஸ் மிரர், கோல்டு மிரர், ரோஸ் கோல்டு மிரர், எக்ஸ்ட்ரா கிளியர், பிளைன், அது மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல நம்ம டிசைன் கஸ்டமைஸ். இதுலயும் நீங்க என்ன டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டமுங்க. இது சொல்லுவாங்க ஃப்ராஸ்டட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளிச்சு மங்குற மாதிரி இருக்கும். இல்லை, அதான் அந்த இந்த இது ஹேண்ட் பிளாஸ்டிங் கோட்டிங் இது பண்ண மாதிரி. இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஆசிட் வாஷ், ஆசிட் டெக்ஸ்சர். ஓகே. அதுக்கப்புறம் இது ரஃப் கலர், இது ஆசிட் டீப் ஆசிட் டெக்ஸ்சர். பட்டன்ஸ் எல்லாம் தனியாக உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். மாடல் வரும். எந்த மாதிரி கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். எது வேணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாம்பிள் மட்டும் இங்கே வச்சிருக்கீங்க. ஆமாங்க, நம்ம வந்து ஒரு இதுக்கு வச்சிருக்கிறோம். நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ என்னன்னா எல்லாமே அந்த இதில் பார்த்துட்டு சொல்றாங்க, கூகுள்லேயே பார்த்துட்டு. இப்போ எல்லா ஃப்ளூட்டட் பேனல்ஸும் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. இது வந்து நம்ம ஆர்டருக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆமாங்க. ஓகே, எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஆமாங்க. ரேட் கம்மியாக எல்லாமே பண்ணிக்கலாம். இதெல்லாம் கபோர்டு ஹேண்டில். கபோர்டுக்கான ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது. சூப்பராக சிம்பிள் அண்ட் குட்டாக பார்க்கறதுக்கும் ஒரு ரிச்சாக ராயலாக இருக்கும்.
அட் த சேம் டைம் வந்து இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது பாருங்களேன், இப்போ இங்கே பிடிச்சோம்னா அது டிசைன் தாங்க உங்களுக்கு. இதில் சைஸ் இந்த சைஸில் இருந்து இப்போ பாருங்க, ஒரு ரூமில் போனீங்கன்னா ட்ராவ் வரும், கபோர்டு வரும். நீளமான கபோர்டுக்கு நீங்கள் இந்த 2 சாய்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன கபோர்டுக்கு சைஸ் தகுந்த மாதிரி ட்ராவுக்கெல்லாம் அதே கான்செப்ட், ஒரே கான்செப்டில் எல்லாமே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையாகவே திருப்பூரில் எங்கேயுமே இல்லை. அவ்வளோ ஹேண்டில் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் லக்ஷ்மி ப்ளைவுட்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் ரோடு புதூர் பிரிவு இருக்கு இல்லைங்களா, புதூர் பிரிவு பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாப்லேயே வந்து நம்ம லக்ஷ்மி ப்ளைவுட் ரோட லொக்கேஷன் இருக்குது. லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் எனி டவுட்னாலும் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கலாம். டோரோட ஹேண்டில்ஸ், ஆமாம், பெட்ரூம் டோரோட ஹேண்டில்ஸ். ஓ, இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டினரி ஹேண்டில்ஸ் வந்து ஒரு 2-3 டைப்ஸ் இருக்கும். பிராஸில் ஒரு 2 ஹேண்டில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு ஆர்கிடெக்சரல் ஹேண்டிலாக யூனிக்காக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் சிலிண்டர்ஸ் ஆல்ரெடி வந்து பூட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், யூரோப்பா, வேற என்ன பிராண்ட் இருக்குது? கோத்ரேஜ் டோர் செட்டு நல்லா ஹெவியாக இருக்குது. இது என்ன ப்ரைஸ்? 150 kg ஏறி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே 150 kg கெப்பாசிட்டி. இப்போ மெம்பரன் டோரும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே. அது மெம்பரன் மாடல் மட்டும் பார்த்துலாங்களா? அது பார்த்துடலாம். இது மெம்பரன் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கேட்லாக் கொடுத்துட்டோம்னா அதை செஞ்சுக்கலாங்களா? ஆமாம். அது ஸோ வந்து இங்கே வந்து மெம்பரன் டோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து இன்னும் ஒரு ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மேலே வந்து பாருங்கள், வாங்கிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் கிச்சன். ஓகே, கிச்சன் மாடலர் கிச்சனோட மாடல்ஸ். இதெல்லாம் வீனியர். ஒரு மரமே நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி பேனலிங்க்கு, கபோர்டுக்கு மேலே. இது ஃபுல்லாக வீனியர். இதில் பாலிஷ் நம்ம எத்தனை கூட்டம் அடிக்கிறோமோ அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இதோட திக்னஸ் எவ்வளோ வருது? 4 mm திக்னஸ். இது வீனியர் பாலிஷ் பண்ணால் என்ன அவுட்லுக் வருங்கிற கேட்டலாக் இருக்குங்களா உங்கள்கிட்ட? அவுட்லுக் இல்லை, இங்கே ஜஸ்ட் ஒரு தண்ணி மட்டும் வைப் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த 90% என்ன ஃபினிஷிங் வரும்னு அது தெரியும். நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். பாலிஷ் பண்ணால் ஒரு 90% இந்த மாதிரி மேட்ச் ஆகிடும். நேச்சுரல் வுட்டு தாங்க. வாட்டர் ப்ரூஃபிங்களா? ஆமாம், 7 years வாரண்ட்டி வரும். 7 years வாரண்ட்டி. ஆக்சுவலாக நம்ம உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பாலிஷ் பண்ணால் என்ன ஃபினிஷிங், அதாவது 90% ஆஃப் ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனுக்குமே இப்படி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் இப்படி வருது இல்லைங்களா, உங்களுக்கு இன்னொரு டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு உட்டன் டீக் வுட்டோட டோனில் இருக்குது. இதை வந்து பாலிஷ் பண்ண எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ பாலிஷ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபினிஷிங் வந்து கிடச்சிரும். ரியல் வுட்டு. ஆமாம், ஆக்சுவலி வுட்டு. இது ஆக்சுவலி வுட்டு தான். என்ன ஸ்லைஸ் பண்ணி அப்புறம் ஒரு பிளைவுட் மேலே ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதே வுட் ஃபார்மை நம்ம வாங்கும்போது அது பட்ஜெட் ஜாஸ்தி போகுது. பட்ஜெட் எகிரிடும். நம்ம பிளைவுட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இதை போட்டோம்னா பட்ஜெட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், எக்கனாமிக்கலாக கொண்டு போய்க்கலாம். ஆமாம், எல்லாமே ஒரு சின்ன சின்ன இன்டீரியர் ட்ரிக்ஸு தான். இது எல்லாம் நேச்சுரல் வுட்டு தான், கருப்பு கலரில். இது பிளாக் வுட் மாதிரி. கருங்காலி மரத்தில் செஞ்ச வீடு மாதிரி உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி கருப்பு கலரில் வாங்கி நீங்கள் நீட்டாக பாலிஷ் பண்ணிங்கன்னா வீடே வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மரத்தில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு இன்டீரியர் ஐடியாக்காக சொல்கிறேன். இதுவும் அதே மாதிரி ஒரு டோனில் இருக்க பிளாக் கலரில் இருக்க வுட்டு தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் இது தான். இது கொஞ்சம் கிளிட்டர் ஆகிற மாதிரி டைப்பில் இருக்குது. ரேடியம் கலர். நைட் டைமில் லைட்டு ஆஃப் பண்ணால் கலர் அந்த எஃபெக்ட் வரும் கொஞ்சம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம்.
ரேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக மினுமின்னு மினுக்கும். அந்த டோன் தான். இதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக ராயலாக இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு வீனியர் டைப் தான். இந்த வீனியர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு, ப்ரீ பாலிஷ்டு. இது வந்து ப்ரீ பாலிஷ்டு. இதுக்கு மேலே வேணால் இன்னொரு கோட் எக்ஸ்ட்ரா பாலிஷ் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 4 mm திக்னஸில் வரும். இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 250 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து 1000 வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து இருக்குது, மெட்டீரியல் இருக்குது. அதுக்கு தகுந்த குவாலிட்டி, அதுக்கு தகுந்த எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு டிசைனுமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உடனே எல்லாருக்குமே பிடிச்சிடும். அந்த கலரில் பேட்டர்னில் தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து நமக்கு மாடலர் கிச்சன் பண்ணணும், இல்லை ஒரு பெட்ரூம் பண்ணணும், இல்லை ஒரு கபோர்டு ஏரியா, இன்டீரியருக்கு ஒரு வீட்டுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து வீனியரில் போயிட்டு பாலிஷ் எத்தனை கோட் வேணால் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கிச்சன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அக்ரலிக்கில் போய்க்கோங்க. இது ரெண்டும் தான் நான் பண்ணுற சஜஷன். ஏன்னா ஒரு இன்டீரியர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு உட்டன் டோனில் வந்து வீட்டை கொண்டு வரணும்னா வீனியர் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிற டிசைன்ஸாக அதில் மேட்ரு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒரு உட்டன் பேட்டர்ன், ஒவ்வொரு உட்டன் பேட்டர்னுமே தனித்தனி கலர் வரும். இவங்க அந்த தனி உட்டன் பேட்டர்னோட கலர் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு டோனுமே வந்து ஒவ்வொரு ஃபீல் கொடுக்கும். இது உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபீல். இங்கே கொஞ்சம் லைட் வந்து டார்க் சைடில் வந்ததுனால கரெக்டாக காட்ட முடியல. ஆனால் இது வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பட்டாசாக இருக்கும். சூப்பரான ஒரு கலர் தீம். இது இல்லாமல் கலர் கலராகவும் இருக்குது. அது இதெல்லாம் லேமினேட்டட் கோட்டுங்க. இதெல்லாம் லேமினேட்டு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வருங்க. இதெல்லாம் பாலிஷ் பண்ண தேவையில்லைங்க, டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க? இதெல்லாம் ஒரு ஷீட்டு 1500 ஸ்டார்டிங். 1500 60 rupees ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஷீட்டு. ஆமாம், ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 50-60 ரூபா வருங்களா? 60 ரூபா ரேஞ்ச் வரும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு டிவி யூனிட் பண்ணுவோம், இல்லை ஒரு கபோர்டை ஏதோ ஒன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணும்போது வந்து இந்த மாதிரி லேமினேட்டடில் போய்கிட்டோம்னா நமக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம யூனிக்கான டிசைனும் வந்து சிம்பிளாக எடுத்துக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வெரைட்டிஸ் வந்து ஃபேப்ரிக்கு எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணுன்றவங்க வந்து லேமினேட்டில் போய்க்கிறது என்னோட சஜஷன். இதெல்லாம் கிச்சனுக்கு சூப்பராக இருக்குமே. அக்ரலிக் மாதிரியே இருக்கும். இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருது? இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். 3200 ரூபா ஒரு சீட்டு, 8க்கு 4 வரும். அதெல்லாம் ப்ளைவுட்டை போட்டு இந்த மாதிரி கலரை போட்டு தட்டோம்னா பட்டாசாக வந்துடும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெமோ. உங்களுக்கு கேட்லாக் இருக்குது. கேட்லாக்ல இருக்கிறது உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாலுமே அதுவுமே வந்து இம்மீடியட்டாக வந்து இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டிசைன் என்னச்சு? அதெல்லாம் சார்கோல் ஷீட்ஸ். இப்போ நிறைய கேரளா சைட்லலாம் இந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், கிச்சன் கம் டைனிங் பார்ட்டிஷன் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி போட்டு லைட்டிங் அடியில் வச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம். இந்த மாடல்ஸ் வந்து நிறைய நீங்கள் கேரளா ஆர்கிடெக்சரல் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அநேகமாக வந்து ஒரு கிச்சன் கம் டைனிங் பிரிக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் பாக்ஸில் வந்து இதை வச்சு அடியில் வந்து லைட்டிங் கொடுத்து ஒரு கிளிட்டரிங் ஃபார்மேஷன் உருவாக்கிடுறாங்க. அதே இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும்.